இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சாதகங்கள் இருந்தாலும் பாதகங்களும் அதே அளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. இப்போ என்ன விஷயம்னா, இந்த எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? இப்ப சொல்ல போன பார்த்தா ஏஐன்றது இப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அப்படின்றப்ப உண்மையானதை கரெக்டா பகிரப்பட்டா பரவாயில்ல. முக்காவாசி எப்படி அதிகமா பார்த்தோம்னா போலியான வீடியோக்கள் தான் அதிகம் வருது. அதை பார்த்தோன்னா மொத்தமா நம்ம அது உண்மைன்னு நம்ப வேண்டியதில்லை. நம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை ரூல் அவுட் பண்றதுக்கு, அது உண்மை இல்லைங்கிறதையும் உண்மைங்கிறதையும் நம்ம பார்த்து ரூல் அவுட் பண்றதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் லேடிஸையோ ஜென்ஸையோ ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி தப்பான இதுல போகும்போது அவங்க லைஃபே ஃபாயில் ஆகும். ஸோ ஏஐ வீடியோ பிசினஸ் யூஸ் பண்ணா ஆக்கப்பூர்வமா இருக்கும். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. பி கேர்ஃபுல் வித் ஏஐ. அவங்களோட லிப் மூவ்மெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க அது ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஃபேக் வீடியோவான்றது லிப் மூவ்மெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால அதை செக் பண்ணிட்டு அது ஒரிஜினலான வீடியோவா என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையானு பார்த்துக்கிட்டு தான் அனுப்பணும். ஏன்னா இது பார்த்தா தெரியும் நம்ம எல்லாம் வருது உடனே நம்ம அனுப்ப முடியாது. இப்போ எதை நம்பணும்னா நம்ம ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வரணும். ஒரு எக்ஸ்தலத்துலேயோ அவங்க பேசுகிறாங்க, அவங்களோட அஃபிஷியலாக வந்தால் தான் நம்ம நம்ப முடியும். நம்மளை விட பசங்களுக்கு தான் நிறைய தெரியுது. ஏன்னா அவங்க துல்லியமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. புதுசாக மொபைல் வச்சுருக்கிறவங்க இல்லை அந்த தொழில்நுட்பம்லாம் என்னன்னே தெரியாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த புகைப்படம் என்ன ஏஐ தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாமலாம் சாதாரண மக்களும் பொதுமக்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நெகட்டிவ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதை எப்படி தடுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா எந்த ஒரு சோர்ஸுமே கொடுக்கல. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸுமே கொடுக்கல. தடுக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன சஜஷன் மாதிரி சொல்கிறேன். அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு லோகோவோ இல்லை அந்த ஆப்லேருந்து வெளியே வரப்போ இது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி இது கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு ஈஸியாக தெரியும்.